எல்லோருக்கும் வணக்கம். எலெக்ஷன் கவுண்டிங் டே திங்கட்கிழமை காலையில் எந்த விதமான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக ஓட்டிங் டே அன்னைக்கு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் ஹார்பரில் சின்னோர் அசோக்குமார் அவர்கள் பூத் பக்கத்திலேயே திரு சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய போனை ஒரு கத்தி மாதிரி காமிச்சு வேட்பாளருடைய வயிற்றுல வச்சு மிரட்டினாரு. அதோடைய ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக திரு மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஸ்ரீரங்கத்தில் சகோதரர் ரமேஷ் அவர்கள் வேட்பாளர் அலுவலகம், தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு. எல்லா பேனரும் கிழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா எங்களுடைய தலைவருடைய பேனர்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இதெல்லாம் திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆபீஸை கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்தித்தோம். சிவனானந்த் சார் சந்தித்தோம். அதில் எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமாக 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லையும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ, எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது கவுண்டிங்க உள்ள பாதிப்புக்கு உள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரோட்ல 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள இருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். இது பப்ளிக்குக்கும் சரி, போக்குவரத்துக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியில் போய் அவங்க தொண்டர்களோட கொண்டாடலாம். ஸோ இதை தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, கவுண்டிங் நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு ரவுண்டும் எண்ணி முடிக்கப்படும் பொழுது அப்பொழுதே அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடைசி ரவுண்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது இது வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறதா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க மேடம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் ஓட்ஸ்ல வந்து நிறைய லெட்ஜர் இல்லாம வந்து போஸ்டல் ஓட்ஸை வந்து கொண்டு வர பாக்குறாங்க. நாங்க சொல்லியிருக்கோம் வேட்பாளர்களுக்கு வந்து லெட்ஜர் காப்பியோட போஸ்டல் ஓட்ஸை வந்து கொடுக்கணும். லெட்ஜர் காப்பியில் என்னெல்லாம் இருக்கோ அந்த போஸ்டல் ஓட்டை மட்டுமே வந்து கணக்கில் எடுத்து எண்ணப்படணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கோரிக்கையை தான் வச்சிருக்கோம். திருச்சியில் வந்து யார் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆஃபீஸ் எரிச்சாங்களோ, யார் உண்மையா எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பெயரளவுக்கு கண் துடைப்புக்காக கைது வந்து நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம். இந்த 3 கோரிக்கையும் உடனடியாக வந்து சரி செய்ய சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான கோரிக்கை 1 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த கட்சிக்காரர்களும் கவுண்டிங் சென்டர் கேட்டுக்கு வெளியே நிற்க கூடாதுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, கவுண்டிங் வந்து அமைதியான முறையில் நடக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு மேடம் கூட டிஸ்கஷன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் சார். கடந்த காலம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மேற்கொண்டு குளறுபடி ஏற்படுத்துவாங்க இல்ல. கவுண்டிங் சென்டருக்கு வெளியே பொதுவாக வந்து கூட்டங்கள் கூட வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தாட்டி வந்து கவுண்டிங் சென்டருக்கு வெளியே வந்து நம்ம யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க லைலா காலேஜில். அது வந்து கேட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே வந்து எந்த குரூப் எந்த கட்சிக்காரங்களும் ஒரு குரூப்பா வந்து 1000-2000 பேர் வந்து கூடாத இருக்க வரைக்கும் கவுண்டிங் சென்டர்ல எந்த பிரச்சனை இருக்காது. அதை வலியுறுத்தி இருக்கோம். உடனடியாக அவங்க வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து முதல் முறையாக வந்து QR கோட் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து QR கோட் வழங்கியிருக்கு. முதல் முறையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நாங்கள் ஆல்ரெடி வலியுறுத்தினது தான். கவுண்டிங் சென்டர்ல கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. QR கோடை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். வாக்கு மையங்களில் மாநில மேற்பார்வையில் நீக்கணும்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு வந்திருக்கு. அவங்க மம்தா போட்ட கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க அது மாநில அளவில் பணியாற்ற அலுவலர்களையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னைக்கு ஆர்ஓஸ் எல்லாமே மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் அந்த இஷ்யூஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை வந்து நடத்தணும். கண்டிப்பாக மம்தா பானர்ஜி மேடம் உடைய குரலுக்கு நாங்கள் வந்து செவிசாய்க்கிறோம். குழந்தைகளை மையப்படுத்தின